Hello my dear family, I am back with your favorite episode of Wake Up Your Vocab. இன்னைக்கு நம்ம Wake Up Your Vocabல next set of vocabulary பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு situation சொல்லி அந்த situationோட நம்ம வந்து vocabulary learn பண்ண போறோம். Okay? If you are ready, let's get started. Stop learning, never stop growing, never stop seeking the brightest star. இன்னைக்கு லெசன் போகிறதுக்கு முன்னாடி லாஸ்ட் குவிஸோட ஆன்சர் பார்த்துடலாம். லாஸ்ட் குவிஸில் இண்டோர் ஸ்விம்மிங் பூல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ அதுக்கான இங்கிலீஷ் வேர்டு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். ஸ்விம்மிங் பூல் வந்து இதுவே வந்து இண்டோரில் இருந்தால் அதை வந்து இங்கிலீஷ் எப்படி சொல்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம். த ரைட் ஆன்சர் இஸ் நேட்டட்டோரியம். நேட்டட்டோரியம். த சில்ட்ரன் ஆர் ஸ்விம்மிங் இன் த நேட்டட்டோரியம். குழந்தைங்க இண்டோர் ஸ்விம்மிங் பூலில் ஸ்விம் பண்ணிகிட்ருக்குறாங்க, நேட்டட்டோரியமில் ஸ்விம் பண்ணிகிட்ருக்குறாங்க அப்படின்றதான் இந்த சென்டென்ஸோட மீனிங். ஓகே, இப்போது இன்றைக்கி லெசனுக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போது உங்களுடைய ஏரியா பக்கத்தில் ஒரு புதுசாக ஒரு மால் ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த மால் பற்றின எக்ஸ்பீரியன்ஸ், அந்த மாலுக்கு நீங்கள் போன எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி நீங்கள் ஷேர் பண்ணுறீங்க. ஓகே, ஹியர் இட் கம்ஸ். The new mall is very big and it has 400 stores. As expected, it is very crowded right now. As expected, it is very crowded right now. Since it is a new mall, it is very clean and neat. Since it is a new mall, it is very clean and neat. I entered a coffee shop in the mall. I loved the smell of fresh coffee. I loved the smell of fresh coffee. I loved the coffee, but the price was too high. I loved the coffee, but the price was too high. இதாங்க இந்த நியூ மால் பற்றின சிச்சுவேஷன். நம்ம வந்து என்ன சொல்லியிருக்கோம், உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன சொல்லியிருக்கிறீங்க அப்படின்னா, அந்த நியூ மால் வந்து ரொம்ப பெரியது, ரொம்ப பெருசாக இருந்தது. அதில் வந்து மொத்தம் 400 கடைகள் இருக்குது. அது வந்து புதுசு அப்படின்றதுனால இப்போ வந்து ரைட் நவ் அது வந்து பயங்கர கூட்டமாக இருக்குது. அது புதுசு அப்படின்றதுனால ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கு. நான் ஒரு காஃபி ஷாப்புக்குள்ளே நுழைஞ்சேன். அந்த காஃபி ஷாப்பில் அந்த ஸ்மெல் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த காஃபியோட ஸ்மெல் ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்புறம் வந்து ஃபைனலாக நம்ம என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா, எனக்கு காஃபி பிடிச்சிருந்தது, ஆனால் ப்ரைஸ் வந்து அங்கே வந்து ரொம்ப ஹையாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ இது வந்து இதில் எல்லாத்துலேயுமே வந்து நம்ம சிம்பிள் வொக்காபுலரிஸ், ஈஸி இங்கிலீஷ் வொக்காபுலரி நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இதை வந்து நம்ம இன்னும் எஃபெக்டிவான வேர்ட்ஸ் போட்டு எப்படி சொல்லலாம் அப்படின்றதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, த நியூ மால் இஸ் வெரி பிக் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. இந்த வெரி பிக் அப்படின்றதுக்கு பதிலாக அட்வான்ஸ்டு இங்கிலீஷ் வொக்காபுலரி நம்ம யூஸ் பண்ணுறதா இருந்தால் என்ன சொல்லலாம் அப்படின்னா, த நியூ மால் இஸ் மேசிவ் அப்படின்னு சொல்லலாம். த நியூ மால் இஸ் மேசிவ். மேசிவ் மீன்ஸ் ஹியூஜ் அல்லது பெரிய, பிக் அல்லது ஹியூஜ் அப்படின்றதுக்கு பதிலாக நம்ம மேசிவ் அப்படின்ற வேர்டு யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து என்ன சொன்னோம், இட் ஹேஸ் 400 ஸ்டோர்ஸ் அப்படின்னு சொன்னோம். அதுக்கப்புறம் வந்து இப்போ வந்து ரைட் நவ் அது வந்து எப்படி இருக்குது அப்படின்னா பயங்கர கூட்டமாக இருக்குது அப்படின்னு சொன்னோம். இட் இஸ் வெரி க்ரௌடட் ரைட் நவ் அப்படின்னு சொன்னோம் இல்லையா. ஸோ ஆஸ் எக்ஸ்பெக்டட், எதிர்பார்த்த மாதிரியே இன்றைக்கி வந்து பயங்கர கூட்டமாக இருக்குது இப்போது அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ ஆஸ் எக்ஸ்பெக்டட் இட் இஸ் வெரி க்ரௌடட். ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் இந்த வெரி க்ரௌடட் அப்படின்ற இந்த வொக்காபுலரியை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு நம்ம என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, இட் இஸ் பேக்டு அப்படின்னு சொல்லலாம். பேக்டு அல்லது ஜாம் பேக்டு அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா ரொம்ப வந்து ஓவர் க்ரௌடடாக இருக்கிறத நம்ம வந்து சொல்லுவோம். ஜாம் பேக்டு அல்லது பேக்டு அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு த ஸ்ட்ரீட் வாஸ் ஜாம் பேக்டு அண்ட் நாய்ஸி அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா அந்த தெரு வந்து ஒரு மாதிரி வந்து பயங்கர ஓவர் க்ரௌடடாக கூட்டமாகவும் நாய்ஸியாகவும் இருந்தது அப்படின்றது தான் இதோடைய மீனிங். ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் க்ரௌடட் அப்படின்ற வேர்டுக்கு பதிலாக நீங்கள் ஹியர் ஆஃப்டர் யூ கேன் யூஸ் பேக்டு அல்லது ஜாம் பேக்டு அப்படின்னு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, சின்ஸ் இட் இஸ் அ நியூ மால் இட்ஸ் வெரி நீட் அண்ட் க்ளீன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இட்ஸ் வெரி நீட் அண்ட் க்ளீன். ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் வெரி நீட் அண்ட் க்ளீன் அல்லது வெரி க்ளீன் அண்ட் நீட் அப்படின்ற ஃப்ரேஸ்க்கு பதிலாக நம்ம என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, இட்ஸ் இம்மக்குலேட் அப்படின்னு சொல்லலாம். இட்ஸ் இம்மக்குலேட். இம்மக்குலேட்னா அப்படியே ரொம்ப சுத்தமாக களங்கமே இல்லாமல் இருக்கிறது தான் வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா இம்மக்குலேட் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம், ஐ என்டர்ட் த காஃபி ஷாப் இன் த மால் அப்படின்னு பார்த்தோம். ஸோ ஐ என்டர்ட் த காஃபி ஷாப் இன் த மால். I loved the smell of the fresh coffee அப்படின்னு பார்த்தோம். I loved the smell of fresh coffee.
ஸோ இங்கே இந்த ஸ்மெல் அப்படின்ற வேர்டை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு நம்ம என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னா ஐ லவ்ட் தி aroma of அப்படின்னு சொல்லலாம். I loved the aroma of freshly brewed coffee அப்படின்னு சொல்லலாம். ஸோ aroma மீன்ஸ் என்ன அப்படின்னா நறுமணம், ஒரு மாதிரி pleasant smell அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை தான் வந்து இங்கிலீஷில் aroma அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நம்ம கிச்சனில் அம்மா சமைச்சிட்டு இருக்கும்போது வாவ் நல்ல ஸ்மெல் வருது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு நறுமணம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதுக்கு நம்ம இங்கிலீஷில் aroma அப்படின்னு சொல்லலாம். ஓகே, அண்ட் ஃபைனலி நம்ம வந்து என்ன பார்த்தோம் அப்படின்னா I loved the coffee but the price was too high அப்படின்னு பார்த்தோம். ஸோ too high அப்படின்னா இதுக்கு பதிலாக நம்ம என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னா I loved the coffee but it was pricey அப்படின்னு சொல்லலாம். It was pricey or overpriced அப்படின்னு சொல்லலாம். ஸோ instead of expensive, costly அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக நம்ம என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னா pricey, overpriced. ஸோ இந்த மாதிரி vocabularies நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ that's it. இன்றைக்கி வந்து நம்ம ஒரு சிச்சுவேஷனோட ஒரு மால் பற்றினா உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை சொல்லும்போது சிம்பிள் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணாமல் அதை வந்து நம்ம எப்படி அட்வான்ஸ்ட் இங்கிலீஷ் vocabulary யூஸ் பண்ணி சொல்லலாம் அப்படின்றத பார்த்தோம். ஸோ that's it with the lesson today. Thanks for clicking this video. Now it's time for Mala's tip. இன்றைக்கி Mala's tipல நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம இந்த சிச்சுவேஷன்ஸ் நம்ம பார்க்கும்போது as, since அப்படின்னு சொல்லிட்டு 2 வேர்ட் நம்ம யூஸ் பண்ணியிருந்தோம். as expected அப்படின்னா எதிர்பார்த்த மாதிரி அப்படின்ற மீனிங்கில் வந்தது. எதிர்பார்த்த மாதிரி இன்றைக்கி வந்து மால் வந்து க்ரௌடடாக தான் இருக்குது இப்போது அப்படின்றது தான் நம்ம அந்த சென்டென்ஸில் நம்ம பார்த்தோம். ஸோ இந்த ஆஸ் அப்படின்ற வேர்ட் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ப்ரெப்பசிஷனாகவும் ஆக்ட் ஆகும், கன்ஜங்ஷனாகவும் ஆக்ட் ஆகும். டூ ஆஸ் ஐ சே அப்படின்னு சொல்லுவோம், நான் சொல்கிற மாதிரி செய் அப்படின்னு சொல்கிறது. இதோடைய மீனிங்கும் டிஃபர் ஆகும். டூ ஆஸ் ஐ சே அப்படின்னா நான் சொல்கிற மாதிரி போல அப்படின்ற மீனிங் வருது. ஆஸ் எக்ஸ்பெக்டட் அப்படின்னு சொல்லும்போது எதிர்பார்த்த மாதிரி எதிர்பார்த்தது போல. ஸோ அகெயின் வந்து போல மாதிரி இந்த மாதிரி மீனிங் வருது. இதுவே வந்து சின்ஸ் இட் இஸ் அ நியூ மால் அப்படின்னு பார்த்தோம். இந்த சின்ஸ் அப்படின்றதும் ப்ரெப்பசிஷனாகவும் ஆக்ட் ஆகும், கன்ஜங்ஷனாகவும் ஆக்ட் ஆகும். சின்ஸ்னால் வந்து சின்ஸ் 1990 அப்படின்னு சொல்லும்போது ஐ ஹவ் பீன் லிவிங் இன் சென்னை சின்ஸ் 1990 அப்படின்னா நான் 1990 இருந்து நான் சென்னையில் வசிக்கிறேன் அப்படின்ற மீனிங் வரும். இங்கே வந்து இது வந்து ப்ரெப்பசிஷனாக வரும், இதோடைய மீனிங் வந்து இருந்து. இதுவே வந்து சின்ஸ் இட் இஸ் அ நியூ மால் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா, இது புது மாலாக இருக்கிறதுனால இதோட மீனிங் வந்து இங்கே வந்து இந்த 2 சென்டென்ஸை இது வந்து லிங்க் பண்ணுது, கன்ஜங்ஷன் ஆக்ட் ஆகுது, இதோடைய மீனிங்கும் சேஞ்ச் ஆகுது. சின்ஸ் இட் இஸ் அ நியூ மால் அப்படின்னா இது புது மாலாக இருக்கிறதுனால இது வந்து ரொம்ப நீட்டாக இருக்குது அப்படின்றதான் இந்த சென்டென்ஸோட மீனிங். ஃபார் எக்ஸாம்பிள், சின்ஸ் இட் வாஸ் டூ ஹாட் எஸ்டர்டே ஐ குடன்ட் மூவ் அவுட் அப்படின்னு சொல்லலாம். நேற்றுக்கு பயங்கர வெயிலாக இருந்ததுனால என்னால் வெளியில் எங்கேயும் போக முடியல. ஸோ ஆதலால் அப்படின்னு சொல்கிறது. சின்ஸ் ஐ எம் சஃபரிங் ஃப்ரம் ஃபீவர், லீவ் லெட்டர்லலாம் நம்ம வந்து ஸ்கூல் டேஸில் நம்ம எழுதிப்போம் இல்லையா. ஸோ சின்ஸ் ஆஸ் அப்படின்ற கன்ஜங்ஷன் யூஸ் பண்ணி இதோடைய மீனிங் என்ன அப்படின்னா ஆதலால் அப்படின்றதான் இதோடைய மீனிங். சின்ஸ் ஐ எம் சஃபரிங் ஃப்ரம் ஃபீவர் ஐ எம் நாட் ஏபிள் டு அட்டெண்ட் த கிளாஸ், ஞாபகம் இருக்கா. ஸோ அது மாதிரி தான். ஸோ இங்கே வந்து கன்ஜங்ஷனாக ஆக்ட் ஆகுது. ஓகே, ஸோ that's it. இன்றைக்கி உங்களுக்கான குவிஸ் கொஸ்டின் என்ன அப்படின்னா மால்க்கு இப்போது வந்து நான் வந்து மால் போவேன், எனக்கு வந்து அங்கே பட் வந்து நான் எதுவுமே வாங்க மாட்டேன், அங்கே இருக்கிற பொருட்கள் எதுவுமே வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி பர்சனாக என்ன சொல்கிறது அப்படின்றத காமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். ஜென்ரலாக விண்டோ ஷாப்பிங்னு சொல்லுவோம், அது வந்து அந்த ஆக்ஷன் வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா விண்டோ ஷாப்பிங் அப்படின்னு சொல்லுவோம். பட் தட் இஸ் நாட் த ஆன்சர். அந்த மாதிரி பர்சனை என்னன்னு சொல்லுவோம் அப்படின்றத காமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். ஐ வில் கோ அண்ட் செக் இட். Okay, thanks for clicking this video. I'll meet you soon with another interesting lesson in the next video. Till then, you take care. It's bye from Mala. See you. Bye-bye.